அத்தியாயம் 1. தங்கம்மாள் நடுநிசையில் திடுக்கென்று கண் விழித்து கொண்டாள். கதவு திறக்கும் ஓசையைப் போல் கேட்டது. படுத்தபடியே நிமிர்ந்து பார்த்தாள். சவுந்தரராஜன் தான் கதவை திறந்து கொண்டிருந்தான். வெளியே சென்று மெதுவாய் கதவை சாத்தினான். மாடிப்படிகளில் அவன் இறங்கி செல்லும் சத்தம் கேட்டது. சற்று நேரத்திற்கெல்லாம் அவன் கீழே ஆபீஸ் அறையை திறந்தான். உள்ளே போய் விளக்கு போட்டு கொண்டான். தங்கத்துக்கோ இருதயம் பதைத்து கொண்டிருந்தது. இந்த பாதி நிசையில் இவர் எங்கே எதற்காக இறங்கி போகிறார்? ஆபீஸ் அறையில் இப்போது என்ன செய்கிறார்? இவ்வளோ ரகசியம் என்ன? தான் எழுந்திருக்க கூடாது என்பதற்காகத்தானே ஓசைப்படாமல் அவ்வளவு ஜாக்கிரதையாய் கதவை திறந்து கொண்டு நிதானமாய் நடந்து போனார். இதெல்லாம் எதற்காக? தன்னிடம் என்னத்தை ஒழிப்பதற்கு முயல்கிறார்? சென்ற 5-6 நாளாகவே சவுந்தரராஜன் ஒரு மாதிரியாய் இருப்பது பற்றி தங்கத்தினுடைய உள்ளம் ரொம்பவுமே கவலைப்பட்டு கொண்டிருந்தது. அவர் பழைய மனுஷராகவே இல்லை. அடியோடு மாறிப்போய்விட்டார். எப்பொழுதும் சிரிப்பும் விளையாட்டுமாய் இருப்பவருடைய முகத்தில் 5-6 நாளாய் மலர்ச்சி என்பதையே காணோம். சுய ஞாபகமே இல்லை. என்ன சாப்பிடுகிறோம், என்ன பேசுகிறோம் என்பது கூட நினைவிருப்பதில்லை. ராத்திரியில் சரியாக தூங்குவதும் இல்லை. புரளுகிறார், பிதற்றுகிறார். தூங்கும்போது உடம்பு திடீரென்று நடுங்குகிறது. கேட்டால் சொல்ல மாட்டேன் என்கிறார். ஒன்றுமே இல்லை என்று சாதிக்கிறார். பொய் பொய். ஒன்றுமே இல்லாததற்கா இவ்வளவு கவலை, இவ்வளவு குழப்பம், இவ்வளவு மெய்மறதி? இன்னமோ சமாச்சாரம் இருக்கிறது. சந்தேகமில்லை. அது என்னவாயிருக்கும்? தங்கம் போன மாதத்தில் பார்த்திருந்த ஒரு தமிழ் டாக்கீஸ் ஞாபகம் வந்தது. அதில் கதாநாயகன் ஒரு தாசையின் மோக வலையில் விழுந்து விடுகிறான். அது முதல் அவனுடைய நடை, உடை, பாவனைகளில் மாறுதல் ஏற்பட்டு விடுகிறது. அடிக்கடி மெய்மறதி உண்டாகிறது. மனைவியிடம் ஒன்றுமில்லை என்றுதான் அவனும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்படி ஏதாவது இருக்குமோ என்று தங்கம் ஒரு நிமிஷம் எண்ணிய போது அவளுக்கு உயிரே போய்விடும் போல் இருந்தது. சிச்சி, ஒரு நாளும் இராது. 10 நாளைக்கு முன்புதானே அவர் என்னிடம் வைத்திருக்கும் அளவில்லாத அன்பை ருசுப்படுத்தினார். தங்க ஒட்டியானம் போட்டுக்கொள்ள எனக்கு என்ன யோகியதை இருக்கிறது? இத்தனை நாளும் எனக்கு தெரியாமல் பணம் சேர்த்து வைத்திருந்து பிறந்த நாள் பரிசாக அளித்தாரே என்று எண்ணி ஒரு நாளும் அவர் தனக்கு துரோகம் செய்ய மாட்டார் என்று தீர்மானித்தாள் தங்கம். ஆனால் வேறு என்னதான் இருக்கும்? ஆபீஸ் அறையில் அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்க அவளுக்கு ஆவல் உண்டானது. எப்படியும் இன்று ராத்திரி உண்மையை தெரிந்து கொண்டு விட வேண்டும். மனதில் இந்த பாரத்துடன் இனிமேல் தூங்க முடியாது. தங்கம் எழுந்திருந்தாள். அடிமேல் அடி வைத்து கீழே இறங்கி சென்றாள். ஜன்னல் வழியாக ஆபீஸ் அறைக்குள் பார்த்தாள். சவுந்தரம் மேஜை மேல் காகிதம் வைத்துக்கொண்டு ஏதோ எழுதி கொண்டிருந்தான். சற்று நேரம் தங்கம் சும்மா நின்று பார்த்து கொண்டிருந்தாள். சவுந்தரமோ எழுதி முடித்துவிட்டு தலையை நிமிர்ந்தான். அவனுடைய கண்களில் நீர்த்துளிகள் ததும்பின. தங்கத்துக்கு கதி கலங்கி போயிற்று. ஒன்றும் செய்ய தோன்றாமல் பிரமை பிடித்தவள் போல நின்றாள். சவுந்தரம் ஒரு கவர் எடுத்து அதன் மீது விலாசம் எழுதினான். பிறகு அதை ஒட்டுவதற்காக பிசின் கொட்டாங்குச்சியை எடுத்தான். பிசினில் தண்ணீரை விடாமல் காய்ந்து போயிருந்தது. கொட்டாங்குச்சியை கையில் எடுத்துக்கொண்டு தண்ணீருக்காக சமையல் அறைக்கு சென்றான். போகும்போது இருட்டில் வெளியில் ஜன்னல் கதவுக்கு பின்னால் நின்ற தங்கத்தை அவன் கவனிக்கவில்லை. அவன் சமையல் அறைக்குள் நுழைந்ததும் தங்கம் மின்னல் வேகத்தில் ஆபீஸ் அறைக்குள் சென்றாள். மேஜை மேல் கிடந்த உரையை எடுத்து பார்த்தாள். அதன் மேல் இவள் பெயர்தான் எழுதியிருந்தது. பதைப்புடன் கடிதத்தை உரையிலிருந்து எடுத்து படிக்க தொடங்கினாள். சௌபாக்கியவதி தங்கத்துக்கு அநேக ஆசிர்வாதம். உனக்கு இந்த கடிதம் மிகவும் ஆச்சரியத்தை அளிக்கலாம். நீ இதை படிக்கும்போது நான் வெகு தூரம் போய்விடுவேன். உன்னை பிரியும்படியான காரணம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு பெரிய விபத்தில் அகப்பட்டு கொண்டேன். நான் இங்கிருந்தால் உன் மனது ரொம்பவும் கஷ்டமடையும். ஆகையால் தான் போகிறேன். எல்லாம் உனக்காகத்தான். நீ உன் தாயார் வீட்டுக்கு சென்று சௌக்கியமாயிரு. உன் பேரில் எனக்கு ஒரு கோபமும் இல்லை. கடவுள் கிருபை இருந்தால் மறுபடியும் சந்திப்போம். என்னை பற்றி ஏதாவது அபவாதம் கேள்விப்பட்டால் உன் பேரில் நான் வைத்த பிரியத்தினால் தான் அதை செய்தேன் என்று நீயே தெரிந்து கொள்வாய். இப்படிக்கு உன்னை ஒரு நாளும் மறவாத சவுந்தரராஜன். மேற்படி கடிதத்தை தங்கம் 1 தரம் 2 தரம் 3 தரம் படித்தாள். அவளுடைய தலை சுழன்றது. கீழே விழுந்து விடாமல் மேஜையை பிடித்து கொண்டாள். இதற்குள் சமையல் அறைக்கு சென்றிருந்த சவுந்தரம் திரும்பி வந்தான். தங்கம் கையில் கடிதத்துடன் நிற்பதைக் கண்டு அவன் திடுக்கிட்டு போனான். பிரம்மை கொண்டவள் போல நின்ற தங்கத்துக்கு பளிச்சென்று உயிர் வந்தது. அவள் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து வந்து அந்த அறையின் கதவை சாத்தினாள். சாத்திய கதவின் மேல் சாய்ந்து கொண்டு, எங்கே நீங்கள் போவதை பார்க்கலாம் என்று சொல்லும் பாவனையில் அப்படியே நின்றாள் தலையை சாய்த்து கொண்டு.
அவள் கடிதத்தை படித்துவிட்டாள் என்பதை சவுந்தரம் தெரிந்து கொண்டான். தட்டு தடுமாறி, தங்கம், நான் சொல்றதை கேள் என ஆரம்பித்தான். கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன் என்று அலறினாள் தங்கம். உடனே கோவென்று அழத் தொடங்கினாள். விம்மலுக்கு இடையிடையே, என்னை நிர்கதியாய் விட்டு போக பார்த்தீர்களே, நீங்கள் போய் நான் சௌக்கியமாய் இருக்க வேணுமா என்பது போன்ற ஆத்திரமான சொற்கள் உளறிக்கொண்டு அவள் வாயிலிருந்து வெளிவந்தன. அத்தியாயம் 2. சவுந்தரராஜனுக்கு குபேரா பேங்கில் குமாஸ்தா வேலை. பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்திலிருந்து ரொம்ப யோகியன் என்று பெயர் வாங்கினவன். அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்த வாத்தியார்கள் எல்லோரும் அவனுடைய கல்வி திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் விட அவனுடைய நற்குணத்தையே அதிகமாக சிலாகித்திருந்தார்கள். உண்மையிலேயே அவன் தெய்வ நம்பிக்கையுள்ள பிள்ளை, பாவ புண்ணியத்திற்கு அஞ்சியவன். அப்படிப்பட்டவன் அவன் வேலை செய்த பேங்கின் பணத்தில் 1500 ரூபாய் திருடினான் என்று சொன்னால் அவனை அறிந்தவர்கள் யாரும் அதை நம்பவே மாட்டார்கள். ஒரு நாளும் இருக்காது என்றுதான் சொல்வார்கள். ஆனாலும் அத்தகைய நம்பத்தகாத காரியத்தை அவன் செய்துதான் இருந்தான். அப்படி அவன் செய்ததற்கு காரணம், கடிதத்தில் அவன் எழுதியிருந்தது போல தங்கத்தின் பேரில் அவன் வைத்திருந்த அளவில்லாத பிரியமே ஆகும். தங்கம் டெபுட்டி கலெக்டர் சதாசிவையரின் பெண். சதாசிவையர் உயிரோடு இருந்து உத்தியோகமும் பார்த்திருந்தாரானால் தங்கத்துக்கும் சவுந்தரத்துக்கும் கல்யாணமே நடந்திருக்காது. அவர் தம்முடைய மூத்த பெண்கள் இருவரையும் பெரிய இடத்தில் கொடுத்தது போல தங்கத்தையும் கொடுத்திருப்பார். ஒரு ICS, ஒரு FCS அல்லது ஒரு MBBSக்காவது தங்கம் வாழ்க்கைப்பட்டிருப்பாள். ஆனால் தங்கத்துக்கு அவ்வளவு பாக்கியமெல்லாம் கிட்டவில்லை. யமன் திடீரென்று ஒரு நாள் வந்து டெபுட்டி கலெக்டராச்சே என்று கூட பார்க்காமல் அவருடைய உயிரை கொண்டு போய்விட்டான். அவர் மாரடைப்பினால் இறந்து போனதாக ஜனங்கள் சொன்னார்கள். போனவர் நிறைய பணமாவது வைத்து விட்டு போனாரா? பெரிய தொகைக்கு இன்சூரன்ஸாவது செய்திருந்தாரா? ஒன்றும் இல்லை. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள் தங்களுடைய பிரச்சாரத்திற்கு அனுகூலமாக அவருடைய பெயரை உபயோகிக்கும்படியாக குடும்பத்தை விட்டுவிட்டு போனார். டெபுட்டி கலெக்டர் சதாசிவையரை பாருங்கள். இப்படித்தான் இன்சூரன்ஸில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு நாளைக்கு கண்ணை மூடினார். இதோ அவருடைய பெண்டாட்டி பிள்ளைகள் திண்டாடுகிறார்கள் என்று இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள் சொல்வது சர்வ சகஜமாயிற்று. தங்கத்துக்கும் சவுந்தரத்துக்கும் முடிச்சு போட்டிருந்தபடியால் தான் சதாசிவையர் அப்படி இருந்து போனாரோ என்னமோ, அதுதான் யாருக்கு தெரியும். சில பேர்கள் பெரிய இடமாக இளையாளாக பார்த்து தங்கத்தை கொடுத்து விடலாம், 2ஆம் தாரமாக கொடுத்து விடலாம் என்று யோசனை சொன்னார்கள். அதற்கு தங்கத்தின் தாயார் சம்மதிக்கவில்லை. 2 பெண்களை பணக்கார இடத்தில் கொடுத்து அனுபவம் பெற்றிருந்த அந்த அம்மாள், வேண்டவே வேண்டாம், ஏழையாய் இருந்தால் இருக்கட்டும், நல்ல பிள்ளையாய் கண்ணுக்கு சுமாராய் இருந்தால் போதும், தங்கத்துக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் பணம் காசெல்லாம் தானே வந்து விடுகிறது என்றாள். சதாசிவையருக்கு தன்னை கல்யாணம் செய்து கொண்ட பிறகுதான் அதிர்ஷ்டம் அடித்தது, பெரிய உத்தியோகம் ஆயிற்று என்று அந்த நாளில் எல்லோரும் சொன்னதை நினைத்து கொண்டு தங்கத்தின் தாயார் அப்படி சொன்னாள். தங்கத்தின் தமக்கைமார்களில் ஒருத்தி ICSக்கும் இன்னொருத்தி பெரிய வருமானமுள்ள வக்கீலுக்கும் வாழ்க்கைப்பட்டிருந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் தங்கத்தை அவ்வளவு சின்ன இடத்தில் கொடுப்பதில் திருப்தி இல்லை, வேறொன்றும் இல்லை. தங்களுடைய கௌரவத்துக்கு அது குறைவு என்று நினைத்தார்கள், அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் பணம் கொடுத்து ஒத்தாசை செய்யவும் தயாராயில்லை. அம்மாவிடம் மட்டும் தங்கைக்கு பரிந்து பேசுவர்கள் போல பேசினார்கள். தாயாரோ, நான் என்னடி அம்மா செய்வேன், 3 பிள்ளைகளை படிக்க வைத்தாக வேண்டும், கையில் இருக்கிற அற்ப சொற்பத்தையும் தொலைத்து விட்டால் அப்புறம் என்ன கதியாகிறது? ஏதோ நீங்கள் 2 பேரும் பெரிய இடத்தில் வாழ்க்கைப்பட்டு ஒசத்தியா இருக்கிறது போதும், அவளுக்கும் அதிர்ஷ்டம் இருந்தால் தானே பணங்காசெல்லாம் வருகிறது என்று சமாதானம் சொன்னாள். கடைசியில் சவுந்தரராஜனுக்கும் தங்கத்துக்கும் நல்ல சுபலக்னத்தில் கல்யாணம் ஆயிற்று. தாயாரின் வாக்கு பலிக்கும் போலவே இருந்தது. பெண் அதிர்ஷ்டசாலியாக காணப்பட்டாள். கல்யாணமானதும் பையனுக்கு பேங்கில் உத்தியோகம் ஆயிற்று. சம்பளம் 2 வருஷத்தில் உயர்ந்து 60 ரூபாய்க்கு வந்தது. இதுவரையில் ஒன்று குடியிருந்ததில் தங்கத்துக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. அரை வயிற்று சாப்பாடு கிடைத்தாலும் போதும், தனி வீட்டில் தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து 25 ரூபாய்க்கு ஒரு சின்ன வீடு ஒன்றை எடுத்துக்கொண்டு அதில் குடித்தனம் செய்தார்கள். அவர்களுடன் மைத்துனன் ஒருவனும் இருந்து படித்து கொண்டிருந்தான். அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமயமாக இருந்தது. ஒரு குறைவும் இருக்கவில்லை. தங்கத்தின் தாயார் அவர்களை வந்து பார்த்துவிட்டு போன போதெல்லாம், பணக்கார இடத்தில் கொடுத்த பெண்களை விட என் தங்கம்தான் சந்தோஷமா இருக்கிறாள் என்று பெருமையுடன் சொல்லிக் கொண்டிருந்தாள். இப்படி இருக்கும்போதுதான் ஒரு பித்தளை ஒட்டியானம் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை குலைந்து போகும்படியான பெரும் விபத்துக்கு காரணமானது.
ஒரு நாள் சௌந்தரம் ஆபீஸிலிருந்து வீடு திரும்பிய போது தங்கம் இடுப்பில் பளபளவென்று ஜொலித்த ஒட்டியானம் தரித்து கொண்டிருந்தாள். பலே, ரொம்ப ஜோரா இருக்கிறதே என்றான் சௌந்தரம். 1200 ரூபாய்தான் விலை, வாங்கி தருகிறீர்களா என்று தங்கம் கேட்டாள். உன் பிறந்தகத்துக்கு எழுதினாலே உடனே தந்தி மணியாளர் கதறி கொண்டு வரும், அப்புறம் என்ன என்றான் சௌந்தரம். இந்த மாதிரி சிறிது நேரம் வேடிக்கை பேச்சு நடந்த பிறகு அந்த பித்தளை ஒட்டியானத்தின் விலை 7 ரூபாய் என்றும் 2 வருஷத்துக்கு மெருகு கேரண்டி என்றும் அடுத்த வீட்டு அம்மாள் வாங்கியிருந்ததை பார்த்து தானும் ஒன்று வாங்கி கொண்டிருப்பதாகவும் தங்கம் தெரிவித்தாள். அவனுடைய முகம் யோசனையில் விழுந்தது. அத்தியாயம் 3. கொஞ்ச நாளைக்கெல்லாம் தங்கத்தின் மூத்த தமக்கை மிஸ்ஸஸ் கமலா ராமச்சந்திரனின் வீட்டில் அவளுடைய 3ஆம் குழந்தைக்கு ஆண்டு நிறைவு கல்யாணம் நடந்தது. அதற்கு தங்கமும் சௌந்தரமும் போயிருந்தார்கள். தங்கம் அந்த 7 ரூபாய் பித்தளை ஒட்டியானத்தை போட்டுக்கொண்டு கிளம்பிய போது சௌந்தரத்துக்கு அவ்வளவு திருப்தியாய் இல்லை. இது என்னத்திற்கு என்று கேட்டான். பித்தளை ஒட்டியானம் என்று ஜாதியை விட்டு தள்ளி விடுவார்களோ என்ன? அப்படி தள்ளினால் தள்ளி கொண்டு போகட்டுமே என்றாள் தங்கம் கேலியாக. நல்லா இருக்கு, நீயே தான் பத்திரை மாத்து தங்கமாயிற்றே, உன்னை உருக்கினால் 100 ஒட்டியானம் செய்யலாமே என்றான் சௌந்தரமோ கேலியாக. நானே தங்கம், அதிலும் அழகை கல்யாணம் செய்து கொண்டிருக்கேனே, எனக்கு என்ன குறைச்சல் என்றாள் தங்கம். இந்த குதூகலம் எல்லாம் கல்யாண வீட்டிற்கு போகும் வரையில்தான். அங்கே சென்று சற்று நேரமானதும் தங்கம் தன்னுடைய ஒட்டியானம் மற்றவர்களின் கவனத்தை கவர்ந்திருப்பதை கண்டாள். ஸ்திரீகள் ஒருவருக்கொருவர் அந்த ஒட்டியானத்தை சுட்டி காட்டி பேசிக்கொண்டார்கள். இதுதான் இப்போ புதுசா வந்திருக்கான், 9 ரூபாயா என்றாள் ஒருத்தி. இல்லல்ல, 7 ரூபாய் தான் என்றாள் இன்னொருத்தி. இவ்வளவு சுலபமா இருக்கும்போது என்னத்திற்காக 1000ம் 1500ம் கொடுத்து வாங்க வேண்டும் என்றாள் வேறொருத்தி. 10 நாளைக்கெல்லாம் பல்ல இழுத்து விடுமே, அப்போது என்ன பண்றது என்றாள் மற்றொருத்தி. இந்த பேச்செல்லாம் தங்கத்தின் காதில் நாராசமாக விழுந்தன. அங்கு வந்திருந்தவர்கள் எல்லோரும் தேகமெல்லாம் ஒரே வைரமாய் வைத்து இழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். ஒரு 10 லட்சம் பேர் தற்கொலை செய்து கொள்வதற்கு போதுமான வைரம் அவர்கள் மேல் இருந்தது. பாவம், இவர்களுக்கு மத்தியில் பித்தளை ஒட்டியானம் போட்டுக்கொண்டு வந்த தங்கம் அவமானத்தினால் மனம் குன்றி நின்றாள். கொஞ்சம் கூட அவளுக்கு உற்சாகமே இல்லை. எப்போது வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் என்று தவித்து கொண்டிருந்தாள். கடைசியில் வீட்டுக்கு கிளம்பும் நேரம் வந்தது. வாசலில் குதிரை வண்டியில் அவள் ஏற தயாராய் இருந்தபோது கையில் பட்சண பொட்டணத்துடன் அவளுடைய தமக்கை ஓடி வந்தாள். தங்கத்தின் காதோடு ரகசியமாக, ஏண்டி அசடே, இந்த பித்தளை ஒட்டியானத்தை ஏன் போட்டுக்கொண்டு வந்தாய்? ஆசையா இருந்தால் என்ன கேட்டால் நான் கொஞ்ச நாடி போட்டுக்கொள்ள கொடுக்க மாட்டேனோ? இந்த மாதிரி எல்லாம் இனிமேல் செய்யாதே, அல்பம் என்று எண்ணிக்கொள்ளப் போகிறார்கள் என்று சொன்னாள். இதையெல்லாம் என்னமோ ரகசியமாய் சொல்வதாக அவள் எண்ணியிருந்த போதிலும் ஏற்கனவே வண்டிக்குள் ஏறியிருந்த சௌந்தரத்தின் காதில் அவ்வளவும் ஸ்பஷ்டமாக விழுந்தது. வீடு போய் சேரும் வரையில் தங்கமும் சௌந்தரமும் பேசவே இல்லை. தங்கம் பொங்கி கொண்டு வந்த அழுகையை வெகு சிரமப்பட்டு அடக்கி கொண்டிருந்தாள். வண்டியிலிருந்து இறங்கி வீட்டுக்குள் போனாலோ இல்லையோ ஒட்டியானத்தை கழட்டி எறிந்துவிட்டு விசித்து விசித்து அழ ஆரம்பித்தாள். வண்டிக்காரனுக்கு ரூபாயை கொடுத்துவிட்டு உள்ளே வந்த சௌந்தரம் அவள் விசிப்பதை பார்த்துவிட்டு, இந்த சனியன் பிடித்த ஒட்டியானம் என்னத்திற்கு? அந்த தர்தரங்கள் ஏதாவது நினைத்து கொள்ளும் என்று அப்போதே சொன்னேனா இல்லையா? கேட்காமல் போட்டு கொண்டு வந்தாய், இப்போ அழுது என்ன பிரயோஜனம் என்றான். இதை கேட்ட தங்கம் விம்மிக்கொண்டே, எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தா இப்படி அவங்க கிட்ட பேச்சு கேட்கும்படி விட்டுருப்பாரா? இவங்கள போல நானும் தங்க ஒட்டியானம் போட்டிட்டு இருந்திருக்க மாட்டேனா என சொல்லிவிட்டு கோவென்று கதறி அழ ஆரம்பித்தாள். அவளுடைய சொல்லும் அழுகையும் சௌந்தரத்தின் நெஞ்சை பிளப்பது போல் இருந்தன. நம்மை கல்யாணம் செய்து கொண்டதால் தான் இவளுக்கு இந்த கதி, இவளுக்கு ஒரு ஒட்டியானம் வாங்கி கொடுக்க நமக்கு சக்தி இல்லையே என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்தை பெரும் வேதனையில் ஆழ்த்தியது. ஆமா, உங்க அப்பா இருந்திருந்தா உன்னையும் பணக்கார இடத்துல கல்யாணம் செய்து கொடுத்திருப்பார். இந்த ஏழையை கட்டி கொண்டு திண்டாடும் கதி உனக்கு நேர்ந்திருக்காது என்றான். இப்படி சொன்னானோ இல்லையோ தங்கத்தின் அழுகை பளிச்சென்று நின்றது. அவள் ஓடி வந்து சௌந்தரத்தின் கழுத்தை கட்டிக்கொண்டு, உங்களுடைய அன்பு ஒன்று எனக்கு போதும், நகையும் வேண்டாம் நட்டும் வேண்டாம் என்றாள். அந்த நிமிஷத்தில் சௌந்தரம் தன் மனதிற்குள்ளே, எப்படியாவது இவளுக்கு தங்க ஒட்டியானம் பண்ணி கொடுத்துவிட்டு மறு காரியம் பார்க்க வேணும், இல்லாவிட்டால் நான் மனுஷன் இல்லை என்று தீர்மானம் செய்து கொண்டான். கொஞ்ச நாளாக குபேரா பேங்கை பற்றி ஊரில் வதந்திகள் உலாவிக் கொண்டிருந்தன. பேங்க் திவாலாக போகிறது என்ற பேச்சு. அந்த பேங்கில் பணம் போட்டிருந்தவர்கள் அவசர அவசரமாக பணத்தை வாபஸ் வாங்கி கொண்டிருந்தார்கள். இந்த நெருக்கடியில் தினந்தோறும் மேனேஜிங் டைரக்டரே பேங்குக்கு வந்து காரியங்களை நேரில் நடத்தி கொண்டும் வந்தார்.
ஒன்றும் பயமில்லை. இம்மாதிரி நெருக்கடி இதற்கு முன்பும் நமது பேங்கிற்கு ஏற்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் சமாளித்தது போல இதையும் சமாளித்துக் கொள்வோம் என்று அவர் பேங்கின் சிப்பந்திகளுக்கு தைரியம் சொல்லிக் கொண்டு வந்தார். பேங்கின் மேல் நம்பிக்கையை ஸ்திரப்படுத்துவதற்காகவே மேனேஜிங் டைரக்டர் பணம் போட்டிருந்தவர்கள் பணத்தை கேட்டவுடனே கொடுக்க ஏற்பாடு செய்திருந்தார். ஃபிக்ஸட் டெபாசிட்டுகளை நியாயப்படி கொடுக்க வேண்டியதில்லை. ஆனாலும் அநேகம் பேருக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டுகளையும் திருப்பி கொடுத்து வந்தார். இது மட்டுமல்ல, சில பேருக்கு ஓவர் டிராஃப்ட் தாராளமாய் அனுமதித்து வந்தார். சில பேருக்கு புதிய கடன்கள் கூட சாங்ஷன் செய்தார். இப்படியெல்லாம் செய்தால் பேங்கை பற்றி ஜனங்கள் சந்தேகங்கள் தீர்ந்து மறுபடியும் அவர்கள் பணம் போட ஆரம்பிப்பார்கள் என்பது அவர் அபிப்பிராயம் என தெரிந்தது. இவ்விதம் குபேரா பேங்க் சம்பந்தமாக ஊரில் பரபரப்பு ஏற்பட்டிருந்த நிலைமையில்தான் ஒரு நாள் சாயங்காலம் சவுந்தரம் வெகு குதூகலமாக வீட்டுக்கு வந்தான். தங்கம், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் ஆச்சே, கடத்தெருவுக்கு போலாம் வர்றியா என்று கேட்டான். கடத்தெருவுக்கு போய் பிறந்தநாள் பரிசு என்ன வாங்கி தர போறீங்க? வைரத்தோடும் தங்க ஒட்டியானமும் வாங்கி தர போறீங்களா என கேட்டாள் தங்கம் கேலியாக. ஆமாம் என்றான் சவுந்தரம் விரைப்பாக. பரிகாசம் பண்ணாதீங்க, அப்படி ஒன்றும் நான் நகை ஆசை பிடிச்சு கிடக்கல என்றாள் தங்கம். உனக்கு ஆசை இல்லாததுனால தான் நான் உனக்கு பண்ணி கொடுக்க போறேன் என்று சவுந்தரம் சொல்லி சட்டை பையிலிருந்து ஒரு கட்டு 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து போட்டான். ஒரு நிமிஷம் தங்கம் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்று விட்டாள். பிறகு அந்த நோட்டுகளை கையில் எடுத்துக்கொண்டு எண்ணினாள். 15 நோட்டு இருந்தது. 1500 ரூபாய். ஏது இந்த பணம்? நிஜமாக நகை வாங்க போகிறீங்களா என்று தங்கம் நான் தழுதழுக்க கேட்டாள். ஆமாண்டி அசடே, உன்னை ஏமாற்றுவேனா? மாதம் கொஞ்சமாக சம்பளத்தில் மீத்து பேங்க்கில் போட்டுட்டு வந்தேன். 2000 ரூபாய் ஆனதும் உனக்கு சொல்லணும்னு இருந்தேன். அது வரையில் பொறுமை இல்லை. இன்னைக்கு உன்னோட பிறந்த நாளாச்சே, கிளம்பு கிளம்பு போலாம் என்றான் சவுந்தரம். 10 நாளைக்குள் தங்கம் 2வது தடவையாக சவுந்தரத்தின் கழுத்தை கட்டி கொண்டு கண்ணீர் பெருக்கினாள். இந்த தடவை அவள் கண்ணில் பெருகியது ஆனந்த கண்ணீர். 2 பேரும் கடைத்தெருவுக்கு போய் பல கடைகளில் பார்த்து தங்க ஒட்டியானம் ஒன்று 1100 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு வைரத்தோடு செய்வதற்கும் ஆர்டர் கொடுத்துவிட்டு வந்தார்கள். அத்தியாயம் 4. அந்த 2-3 தினங்கள் சவுந்தரம் சந்தோஷமாய் இருந்ததைப் போல அவனுடைய வாழ்நாளில் வேறு எந்த நாளிலும் இருந்ததில்லை. தங்கத்தின் இடுப்பில் தங்க ஒட்டியானத்தை பார்த்து பார்த்து அவன் மகிழ்ந்தான். தங்கத்தின் முகமலர்ச்சியைக் கண்டு அவன் உள்ளம் பூரித்தான். காரியம் எவ்வளவு சுலபமாக முடிந்துவிட்டது என்பதை நினைக்கும் போது அவனுக்கே ஆச்சரியமா இருந்தது. நல்ல வேளை, அவ்வளவு மனோதைரியம் தனக்கு இருந்ததே என்று எண்ணி எண்ணி பெருமையடைந்தான். அந்த ஒரு நிமிஷம் தப்ப விட்டிருந்தால் போனதுதான். சம்பளத்தில் பணம் மீத்து எந்த காலத்தில் தங்க ஒட்டியானம் செய்து கொடுத்துருக்க முடியும்? மாதம் 10 ரூபாய் பல்லை கடித்து கொண்டு மீத்து வந்தாலும் வருஷத்துக்கு 120 ரூபாய் தான் சேரும். 1500 ரூபாய் சேர்றதுக்கு 12 வருஷம் ஒரு மாமாங்கம் ஆயிடும். சிவசிவா, அதுக்குள்ளே எந்த ராஜா எந்த பட்டணம் போவானோ யார் கண்டது? அதிலும் 2 குழந்தை குட்டிகளும் உண்டாகிட்டா அப்புறம் தங்கம் அவளுடைய வாழ்க்கையில் பித்தளை ஒட்டியானத்துடனே திருப்தி அடைய வேண்டியதுதான். ஒவ்வொரு சமயம் விஷயம் ஒருவேளை வெளியாகிட்டா என்ற நினைவு வந்து அவனை திடுக்கிட செய்தது. ஆனால் அந்த நினைவுக்கு அவன் அதிகம் இடம் கொடுக்கவில்லை. விஷயம் வெளியாவதற்கு வழியே கிடையாது. அன்று நடந்தது எல்லாவற்றையும் அவன் ஞாபகப்படுத்தி கொண்டு பார்த்தான். பகல் 12 மணிக்கு பணம் வாங்க வந்தவர்களின் கூட்டம் பேங்கில் அசாத்தியமாக இருந்தது. சவுந்தரத்தின் பெட்டியில் இருந்த பணம் எல்லாம் ஆகிவிட்டது. இன்னும் 5 நிமிடம் போனால் கேட்பவர்களுக்கு கையை விரிக்க வேண்டியதுதான். இந்த சமயத்தில் மேனேஜிங் டைரக்டரின் அறையிலிருந்து ரிசர்வ் பேங்கிலிருந்து பணம் வந்துவிட்டது. ஒவ்வொரு குமாஸ்தாவாக வந்து பணம் வாங்கி கொண்டு போக வேண்டியது என்ற தகவல் வந்தது. சவுந்தரத்தின் முறை வந்தபோது அவனும் பணத்துக்காக போனான். 100 ரூபாய், 50 ரூபாய், 10, 5 ரூபாய் நோட்டுகளாக 5000 ரூபாய் அவன் எண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. அவன் பணத்தை எண்ணிக்கொண்டிருந்த போது டெலிஃபோனில் மணி அடிக்கவே மேனேஜிங் டைரக்டர் டெலிஃபோன் குழாயை எடுத்து பேசத் தொடங்கினார். யார் என்ன சொன்னார்களோ தெரியாது. மேனேஜிங் டைரக்டர் ராவ் சாஹிப் சகஸ்ரநாமத்தின் முகம் கவலையால் வாடியது. அந்த சமயத்தில், அதாவது சகஸ்ரநாமம் டெலிஃபோனில் கவனமாய் இருந்தபோது சவுந்தரராஜன் அதிகப்படியாக 2 கட்டுகளை எடுத்து போட்டுக்கொண்டான். பிறகு 5000 ரூபாய்க்கு கையெழுத்து போட்டுவிட்டு கீழே பணம் வாங்க வந்தவர்கள் காத்து கொண்டிருந்தபடியால் அவசரமாக இறங்கிச் சென்றான். மாடிப்படி இறங்கும்போதே அந்த அதிகப்படி நோட்டுகள் அவனுடைய பெரிய கோட்டுப்பைகளில் சென்று விட்டன. கோட்டுப்பை பெரியதாய் இருப்பது சில சமயத்தில் எவ்வளவு சௌகரியமா இருக்கிறது. அன்று மாலை பேங்க் சாத்தும் நேரம் வரையில் சவுந்தரத்துக்கு திக்கு திக்கு என்று அடித்து கொண்டது. யாரிடமாவது அதிகப்படி பணம் இருக்கிறதா
என்று மேனேஜிங் டைரக்டர் கேட்டு அனுப்பினால் உடனே பையில் இருந்த நோட்டுகளை பெட்டியில் போட்டுவிட்டு ஆமாம் அதிகம் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டு விட அவன் தயாராயிருந்தான் தான். சோதனை கீதனை என்று பேச்சு ஏற்பட்டாலும் அப்படி செய்வதற்கு அவன் சித்தமாயிருந்தான். ஆனால் தங்கத்திற்கு அதிர்ஷ்டம் இருக்கும்பொழுது அப்படியெல்லாம் ஏன் நடக்கிறது? கேள்வியே இல்லை. மறுநாளும் அதற்கடுத்த நாளும் பேங்கில் ஏதாவது கசமுசா ஏற்படுகிறதா என்று ஆவலுடன் கவனித்தான். ஒன்றுமே கிடையாது. கிணற்றிலே கல்லை போட்டது போல் இருந்தது. பணம் கேட்பவர்களின் கூட்டம் கூட குறைந்து போயிற்று. கேட்பவர்களுக்கெல்லாம் வட்டியின்றி பணம் கொடுத்து வந்ததிலிருந்து ஜனங்களுக்கு பேங்கில் நம்பிக்கை வந்துவிட்டதாக தோன்றியது. சிலர் வாங்கிய பணத்தை திருப்பி போடுவதற்கு கூட வந்தார்கள். சௌந்தரத்தின் மனம் நிம்மதி அடைந்தது. அந்த நிம்மதியின் மத்தியில் ஒரு வினோத குறையும் உண்டானது. எடுத்ததுதான் எடுத்தோம், இன்னும் 2 கட்டு சேர்த்து எடுத்திருக்க கூடாதோ என்று விசாரப்பட்டான். தங்கத்துக்கு ஒட்டியானமும் வைரத்தோடும் வாங்கி கொடுத்த பிறகு கையிலும் ஒரு 1000 ரூபாய் மிச்சம் இருந்தால் வருங்காலத்தில் ஆபத்து சமயத்துக்கு உதவும் அல்லவா? மறுபடியும் அந்த மாதிரி சந்தர்ப்பம் தன் வாழ்நாளில் எங்கே வரப்போகிறது? அத்தியாயம் 5. குபேரா பேங்கிற்கு எதிர்ப்புறத்தில் இருந்த பெரிய கட்டிடத்தில் ஒரு பிரசித்தமான ஹோட்டல் இருந்தது. இந்த நவநாகரிக ஹோட்டலில் சாப்பாடு போட்டதுடன் தங்குவதற்கு இடமும் கொடுத்திருந்தார்கள். மேல் மாடியில் இருந்த சிறு சிறு அறைகள் தினசரியிலும் மாதவாரியிலும் வாடகைக்கு விடப்பட்டன. அந்த மேல் மாடி அறைகளையும் தாழ்வாரத்தையும் சௌந்தரம் வேலை செய்யும் கவுண்டரிலிருந்து நன்றாக பார்க்கலாம். பேங்கில் அதிக கூட்டமில்லாத போது சௌந்தரம் அந்த ஹோட்டல் அறைகளுக்கு அன்றாடம் புதிதாக வரும் மனிதர்களை பார்த்தும் அவர்களுடைய நடை உடை பாவனைகளை கவனித்தும் பொழுதுபோக்குவது வழக்கம். அருகில் உள்ள மற்ற பேங்க் குமாஸ்தாக்களிடம் அவனுடைய ஹிட்லர் மீசையை பார், இவன் யாழ்ப்பாணத்து மனுஷன் போல, அடையப்பா எவ்வளவு உயரம், அட இவன் நம்முடைய புது கவர்னரை விட உயரமாயிருப்பான் போல இருக்கே என்றெல்லாம் வம்பு பேசி சந்தோஷப்படுவதுண்டு. தங்க ஒட்டியானம் வாங்கி கொடுத்த 4வது நாள் சௌந்தரம் வழக்கம் போல் அந்த மாடி அறைகளின் பக்கம் பார்த்தான். அந்த அறைகளில் ஒன்றின் கையில் புத்தகத்துடன் உட்கார்ந்திருந்த ஓர் ஆசாமி தன்னையே கவனித்து பார்த்து கொண்டிருப்பதை கண்டதும் சௌந்தரத்துக்கு துணுக்கின்றது. அந்த முகம் எங்கேயோ பார்த்த முகமாய் தோன்றியதே. அவனுடைய துணுக்கம் அதிகமாயிற்று. அப்புறம் இன்னும் சில தடவை சௌந்தரம் அந்த பக்கம் நோக்கினான். ஒவ்வொரு சமயம் அந்த ஆசாமி நேரடியாக இவனை பார்ப்பது போலவும், இன்னொரு சில சமயம் புத்தகத்தில் கவனமாய் இருப்பது போலவும் பாசாங்கு செய்து கொண்டு கடை கண்ணால் இவனை பார்ப்பது போலவும் தோன்றியது. சௌந்தரத்துக்கு இன்னதென்று சொல்வதற்கில்லாத பயம் உண்டாயிற்று. இவன் யார்? இந்த முகத்தை எங்கே பார்த்திருக்கிறோம் என்று யோசனை செய்தான். பளிச்சென்று ஞாபகம் வந்தது. உடனே அவனுக்கு கதி கலங்கி போயிற்று. ஆம், சௌந்தரத்தின் மைத்துனி குழந்தை ஆண்டு நிறைவு கல்யாணத்திற்கு இந்த ஆசாமி வந்திருந்தான். அவனை பற்றி வேறு 2 பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். ராமானுஜம் இப்போது சிஐடியில் இருக்கிறான் என்று தெரியுமா இல்லையா? டிபார்ட்மெண்டில் அவனுக்கு ரொம்ப நல்ல பெயர், சீக்கிரமே ப்ரமோஷன் ஆகும் என்று வேறு சொல்கிறார்கள் என்று ஒருவர் இன்னொருவரிடம் சொன்னார். அது சௌந்தரத்தின் காதில் விழ அவர்கள் சுட்டிக்காட்டி பேசிய ஆசாமியை இவனும் பார்த்தான். அதே ஆசாமிதான் இவன் என்பதில் சந்தேகமே இல்லை. சிஐடி அவன்? சௌந்தரத்துக்கு பெரும் திகில் உண்டாயிற்று. உடம்பெல்லாம் சொட்ட வியர்த்தது. வெயில் சகிக்கவில்லை என்று முணுமுணுத்து கொண்டு கைக்குட்டையினால் வியர்வையை துடைத்து கொண்டான். நீண்ட நாள் வழக்கத்தினால் இயந்திரத்தை போல் வேலை செய்தானே தவிர அவனுக்கு வேலையில் கவனமே இருக்கவில்லை. இந்த சிஐடி போலீஸ்காரன் இங்கே எதற்காக வந்திருக்கிறான்? இத்தனை நாளும் இல்லாமல் இப்பொழுது வர காரணம் என்ன? பணம் குறைந்த விஷயமாக தன் பேரில் சந்தேகம் தோன்றியிருக்க வேண்டும். வேறெதற்காக அங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறான்? எதற்காக தண்ணியை பார்த்து கொண்டிருக்கிறான்? அன்று சாயங்காலம் வீடு சேர்ந்ததும் தங்கம் அவனை பார்த்து, ஏன் ஒரு மாதிரியாயிருக்கிறீர்கள், முகம் வாடி இருக்கிறதே என கேட்டாள். வேலை அதிகம், வேறொன்றுமில்லை என்று பட்டும் படாமலும் பதில் சொன்னான். மறுநாள் சௌந்தரம் பேங்கிற்கு சென்ற போது, இன்றைக்கு அந்த சிஐடிக்காரன் அங்கே இல்லாவிட்டால் ஒரு ஆபத்தும் இல்லை என்று எண்ணிக்கொண்டு போனான். இன்றைக்கு அவன் இருக்க மாட்டான், நம்முடைய பயம் வீண் பயம் என்று மனதை தைரியப்படுத்தி கொண்டான். அங்கே அவன் இருந்தால்தான் என்ன, வேறு காரியமாய் வந்திருக்க கூடாதா? பட்டணத்துக்கு வெளியூரிலிருந்து வரும் எத்தனையோ உத்தியோகஸ்தர்கள் வந்த ஹோட்டலில் தங்குகிறார்கள். அந்த மாதிரி இவனும் வந்து தங்கியிருப்பான். நாம் எதற்காக பயப்பட வேண்டும் என்று தேர்தலும் சொல்லி கொண்டான். இன்றைக்கு அந்த மாடி பக்கம் பார்க்கவே கூடாது, பார்த்தால் நம் பேரில் சந்தேகம் உண்டானாலும் உண்டாகும் என்று உறுதி செய்து கொண்டான். ஆனால் பேங்கில் அவனுடைய வழக்கமான இடத்தில் போய் உட்கார்ந்ததுமே அவனை அறியாமலே கண்கள் எதிர்பக்கம் நோக்கின. அங்கே அந்த சிஐடிக்காரன் இல்லை. அப்பா, பிழைத்தோம்.
என்ன வீண் பயம், என்ன வீண் பீதி! குற்றமுள்ள நெஞ்சு என்பது சரியாக போய்விட்டது. இந்த ஒரு தடவையோடு போதும். இனிமேல் நம் வாழ்நாளில் இம்மாதிரி காரியம் செய்யவே கூடாது. வாசலில் அப்போது மேனேஜிங் டைரக்டரின் கார் வந்து நின்றது. அவர் பேங்க்குள்ளே வந்து 10 நிமிஷத்துக்கெல்லாம் சவுந்தரம் தற்செயலாக மறுபடியும் எதிர்மாடி பக்கம் பார்த்தான். அங்கே அந்த சிஐடி கழுகு உட்கார்ந்து தன்னை வெறித்து வெறித்து பார்த்து கொண்டிருப்பதை கண்டானோ இல்லையோ, சவுந்தரத்தின் உடம்பு ஒரு குலுங்கு குலுங்கிற்று. மேனேஜிங் டைரக்டரும் இவனும் ஒத்து பேசிக்கொண்டு வந்திருக்க வேண்டும். இவன் தன்னுடைய சந்தேகத்தை தெரியப்படுத்தியிருப்பான். மேனேஜிங் டைரக்டர் என்ன சொன்னாரோ என்னமோ, ஒருவேளை அரெஸ்ட் செய்து விடுவதென்று தீர்மானித்திருப்பார்களோ? போலீஸ்காரர்கள் வந்து தன்னுடைய கையில் விலங்கு மாட்டி தெரு வீதி வழியாக அழைத்து போகும் காட்சியை சவுந்தரம் தன் மனதில் கற்பனை செய்து பார்த்து கொண்டான். அந்த காட்சியை மட்டும் தங்கம் பார்த்துவிட்டால்? அவன் தேகத்திலிருந்த ரோமங்கள் எல்லாம் குத்திட்டு நின்றன. போலீஸ்காரர்கள் விலங்குடன் வருவதை ஒவ்வொரு நிமிஷமும் சவுந்தரம் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஹோட்டலின் மாடி பக்கம் பார்க்கக்கூடாதென்று அவன் பல்லை கடித்து கொண்டு சிரமப்பட்டான். ஆனால் அந்த சிஐடி காரனின் கண்கள் தன் பேரிலே இருப்பதாக அவனுக்கு தோன்றிக் கொண்டிருந்தது. கழுகு மூக்கும் வெறித்த கண்களும் உள்ள அந்த குரூரமான முகம் அவன் மனக்கண்ணின் முன்னால் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. சாயங்காலம் பேங்க் சாத்துகிற வரையில் ஒன்றுமே நடக்கவில்லை. நம் பேரில் வெறும் சந்தேகம் மட்டும் தோன்றியிருக்கும். ருசு ஒன்றும் அகப்பட்டிருக்காது. அதனால்தான் அரெஸ்ட் வாரண்ட் எடுக்கவில்லை என்று இவன் எண்ணிக்கொண்டான். ஆனால் அவர்களுக்கு என்ன ருசு அகப்படக்கூடும்? ருசு என்னதான் இருக்கிறது? ஓ, ஒருவேளை தங்க ஒட்டியானம் வாங்கிய செய்தி தெரிந்து போய்விட்டால்? அன்று சாயங்காலம் வீட்டிற்கு வந்து தன் மனைவி தங்கத்தை பார்த்து சாதாரணமாய் கேட்பது போல், ஆமா, ஒட்டியானம் வாங்கி கொண்ட சமாச்சாரம் அடுத்த வீடு அண்டை வீடுகளுக்கெல்லாம் இதற்குள்ளே தெரிந்திருக்குமே, அப்படித்தானே என்று கேட்டான். நன்றா இருக்கிறது. வீடு வீடாக போய் சொல்லி வருவேன் என்று நினைத்தீர்களா? நேற்றைக்கு அடுத்த வீட்டு அம்மாமி பார்த்துவிட்டு அசல் தங்க ஒட்டியானம் மாதிரியே இருக்கிறது என்றாள். அப்போது கூட நான் நிஜத்தை சொல்லவில்லை. என்ன அவசரம், தானே தெரிகிறது என்று இருந்துவிட்டேன். எதற்காக கேட்கிறீர்கள் என்றாள். விசேஷம் ஒன்றுமில்லை. ஆனால் இப்போதைக்கு யாரிடமும் சொல்ல வேண்டாம். என்ன, இந்த காலத்திலேதான் திருடு பயம் அசாத்தியமாய் இருக்கிறதே என்றான் சவுந்தரம். அதற்கப்புறம் இன்னும் 4 தினங்கள் சென்றன. சவுந்தரம் வழக்கம் போல பேங்குக்கு போய் வேலை செய்து வந்தான். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு அந்த சிஐடிக்காரன் இருக்க மாட்டான் என்று எண்ணிக்கொண்டு போவான். அங்கே அந்த கழுகு மூஞ்சியை கண்டதும் ஏமாற்றம் அடைவான். நாளுக்கு நாள் அவனுடைய பீதியும் பதைப்பதைப்பும் அதிகமாகிக் கொண்டிருந்தன. 2இல் 1 சீக்கிரம் தீர்ந்துவிட்டால் தேவலை என்று தோன்றிற்று. இந்த நாட்களில் இரவில் தூங்கும்போது அவனுடைய உடம்பு தூக்கி போடுவதையும் ஏதேதோ பிதற்றுவதையும் கண்டு தங்கத்தின் கவலையும் அதிகமாகிக் கொண்டு வந்தது. ஒரு நாள் பேங்கில் 2 குமாஸ்தாக்கள் கூடி ரகசியம் பேசிக் கொண்டிருந்ததை சவுந்தரம் பார்த்துவிட்டு அவர்கள் அருகில் தானும் போய், என்ன சமாச்சாரம் என்று கேட்டான். உனக்கு தெரியாதா என்ன? பேங்கில் ஏதோ பணம் காணாம போயிருக்குது. ஏற்கனவே ஊரில் இருக்கிற கேமராவில் அதை வெளியில் விடக்கூடாது என்று மேனேஜிங் டைரக்டர் மூடி வைத்திருக்கிறாராம். திருட்டு போன தொகை எவ்வளவென்று தெரியவில்லை. அது டைரக்டருக்கும் காஷியருக்கும் தான் தெரியுமா என்று குமாஸ்தாக்களில் ஒருவர் சொன்னார். பின்னர் இதற்கு முன்னால் நடந்திருக்கும் பெரிய பேங்க் மோசடி வழக்குகளை பற்றியும் அதிலெல்லாம் எப்படி எப்படி திருடினார்கள், எப்படி எப்படி அகப்பட்டு கொண்டார்கள் என்பது பற்றியும் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். மேற்படி குற்றவாளிகளுக்கு கிடைத்த கடும் தண்டனைகளை கேட்டபோது சவுந்தரத்துக்கு சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. ஒரு கேஸில் அப்ரூவர் ஆனவன் மன்னிக்கப்பட்டதை அறிந்தபோது நாமும் ஒருவேளை ஒப்புக்கொண்டு விட்டால் மன்னித்து விடுவார்களோ என்று எண்ணினான். ஆனால் அது எப்படி முடியும்? குற்றத்தை ஒப்புக்கொள்வதென்றால் தங்கத்திடமும் சொல்லியாக வேண்டுமே. அவளிடம் எப்படி இந்த வெட்கக்கேட்டை சொல்லுவது? அதைவிட பிராணனை மாய்த்து கொள்ளலாம். தற்கொலை செய்வதற்குரிய வழிகளை பற்றி அவனுடைய மனம் சிந்திக்க தொடங்கியது. இடையிடையே எதற்காக இந்த பைத்தியக்கார எண்ணங்கள் எல்லாம்? வெறும் சந்தேகத்தின் பேரில் சிறைக்கு அனுப்ப முடியுமா? தடயம் கிடைத்தால் தானே நடவடிக்கை எடுக்க முடியும். தடயம் என்ன இருக்கிறது? தங்கம் வாயை மூடிக்கொண்டிருக்கிற வரையில் யார் என்ன செய்ய முடியும் என்றும் எண்ணமிட்டான். நகைக்கடையில் ஒட்டியானம் வாங்கியதும் வைரத்தோட்டுக்கு ஆர்டர் கொடுத்திருப்பதும் அவனுக்கு ஞாபகம் வந்தது. ஆர்டர் புத்தகத்தில் இவனுடைய கையெழுத்து கூட இருக்கிறது. ஒருவேளை அங்கே போய் விசாரித்திருப்பார்களோ? இந்த ஒரு வழியில் தான் விஷயம் வெளியானால் வெளியாக வேண்டும். அன்று மாலை பேங்க் மூடிய பிறகு சவுந்தரம் நேரே வீட்டுக்கு போகாமல் கடை தெருவுக்கு சென்றான். வைரத்தோடு தயாராகிவிட்டதா என்று கேட்டுக்கொண்டு அத்துடன் யாராவது தன்னை பற்றி விசாரித்தார்களா என்றும் தெரிந்து கொண்டு வரலாம் என்று ஒட்டியானம் வாங்கிய கடையை நோக்கி போனான்.
கடைக்கு கொஞ்ச தூரத்தில் அவன் வந்து கொண்டிருந்த போது மேற்படி கடைவாசலில் மேனேஜிங் டைரக்டர் சகஸ்ரநாமத்தின் மோட்டார் வண்டி நிற்பதை கண்டு திடுக்கிட்டான். அங்கேயே ஒரு சந்தில் ஒதுங்கி நின்றான். சற்று நேரத்துக்கெல்லாம் வண்டி சாலையோடு போயிற்று. அதற்குள் சகஸ்ரநாமம் இருந்தார். சரி, நம்மை பற்றித்தான் விசாரித்திருக்கிறார் என்று அவனுக்கு நிச்சயமாய் போயிற்று. பயத்தினால் அவனுடைய நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது. கடைக்கு போகலாமா வேண்டாமா என்று ஒரு கணம் யோசித்தான். போய்த்தான் பார்த்து விடலாம் என துணிந்து போனான். கடைவாசலில் போனதும் மறுபடியும் ஒரு கணம் தயங்கி நின்று உள்ளே நோக்கினான். அவனுடைய நெஞ்சு ஒரு நிமிஷம் அடித்து கொள்ளாமல் நின்றுவிட்டது. ஏனெனில் அங்கே கடை முதலாளிக்கு அருகில் அந்த சிஐடி கழுகு உட்கார்ந்து அவருடன் ஏதோ பேசிக்கொண்டிருந்தது. அவ்வளவுதான். கடைக்குள் நுழையாமலே சௌந்தரம் விரைவாக திரும்பினான். வீட்டுக்கு எப்படித்தான் வந்து சேர்ந்தானோ தெரியாது. தான் செய்த காரியம் தெரிந்து போய்விட்டது என்பதை பற்றி அவனுக்கு இப்போது சந்தேகமே இல்லை. எப்படியும் நாளைக்கு கட்டாயம் கைது செய்து விடுவார்கள். அந்த அவமானத்தை சகித்து கொண்டிருக்க முடியாது. தங்கம் என்ன நினைப்பாள்? அவளுடைய தமக்கைமார்கள் என்ன நினைப்பார்கள்? ஏழைக்கு கொடுத்த என்னுடைய கடைசி பெண்தான் சந்தோஷமா இருக்கிறாள் என்று சொல்லி பெருமைப்பட்டு கொண்டிருந்த மாமியார் என்ன நினைப்பாள்? உயிரை விடுவதா அல்லது ஓடி போவதா என்பதுதான் இப்போது கேள்வி. உயிரை விடுவதற்கு வழி என்ன என்று யோசிப்பதற்கு கூட அவனுக்கு இப்போது சக்தி இல்லை. மனது அவ்வளவு கலக்கமாய் இருந்தது. கடைசியில் இப்போதைக்கு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போகலாம், பிறகு நிலைமைக்கு தகுந்தாற்போல் பார்த்து கொள்ளலாம் என்று தீர்மானித்தான். அன்று இரவுதான் சவுந்தரராஜன் தங்கத்துக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு அவளுக்கு தெரியாமல் வெளியேற முயன்றது. அத்தியாயம் 6. தங்கத்திடம் சவுந்தரம் லேசில் உண்மையை சொல்லிவிடவில்லை. கேள்வி கேட்டும் கண்ணீர் விட்டும் ஆணை வைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் விஷயங்களை கிரகித்து கொள்ள வேண்டியிருந்தது. அப்படியும் கூட ஒரு விஷயம் சவுந்தரராஜன் அதிகப்படியாக கற்பனை செய்துதான் சொன்னான். ஒரு சிநேகிதன் 2000 ரூபாய் கடன் கொடுப்பதாக சொல்லியிருந்ததாகவும் அது மறுநாள் வந்துவிடும் என்று நம்பி பேங்க் பணத்தை போட்டு ஒட்டியானம் வாங்கியதாகவும் அந்த பாவி பிறகு கையை விரித்து விட்டான் என்றும் கூறினான். தன்னுடைய குற்றத்தை குறைத்து கொள்ளும் எண்ணத்துடனே தான் சௌந்தரம் இப்படி கற்பனை செய்து சொன்னான். ஆனால் இது தங்கத்துக்கு பெரிய ஆறுதல் அளித்தது. கவலையினாலும் கண்ணீரினாலும் பயத்தினாலும் வாடி வதங்கி போயிருந்த அவளுடைய முகம் ஒரு நிமிஷம் பிரகாசம் அடைந்தது. அப்படியானால் எடுத்தது தெரியாமல் இப்போது கூட பணத்தை போட்டு விடலாமோ என்று கேட்டாள். இப்போது ரொம்ப நாளாகிவிட்டதே என்றான் சௌந்தரம். அதனால் என்ன மோசம்? நான் பெண் பேதை, ஒன்றும் தெரியாதவள்தான். இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறதை கேளுங்கள். இந்த ஒட்டியானத்தை நாளைக்கு காலையில் கொண்டு போய் விற்றுவிடுங்கள். நல்ல வேளையாக தங்க நகையாக வாங்கினோமே. வைரமா இருந்தால் பாதி பணம் கூட வராது. விற்றுவிட்டால் கையில் பாக்கியுள்ளதையும் எடுத்துக்கொண்டு நேரே மேனேஜரிடம் போய் நடந்தபடி சொல்லிவிடுங்களேன். பகவான் இருக்கிறார், நமக்கு ஒன்றும் கெடுதி வராது என்றாள் தங்கம். ஒரு விதத்தில் அது சரியான யோசனை என்று சௌந்தரத்துக்கும் தோன்றியது. இப்போதுள்ள பேங்க் நெருக்கடி காபராவில் மேனேஜிங் டைரக்டர் கேஸ் நடத்துவதற்கு விரும்ப மாட்டார். பணம் வந்தால் போதும் என்று விட்டுவிடுவார். உண்மையை சொல்லி மன்னிப்பை கேட்டுக்கொண்டால் அதற்கு பலன் இல்லாமலா போகும்? ஆனாலும் எவ்வளவோ ஆசையுடன் தங்கத்துக்கு வாங்கி கொடுத்த ஒட்டியானத்தை உடனே விற்கிறதா? இப்போது அவள் சம்மதித்தாலும் பிறகு வாழ்நாளெல்லாம் சொல்லி காட்ட மாட்டாளா? என்ன யோசிக்கிறீர்கள்? நான் சொன்னபடி செய்வதாக சத்தியம் செய்து கொடுங்கள், இல்லாவிட்டால் விடமாட்டேன் என்றாள் தங்கம். அந்தபடியே அவன் சத்தியம் செய்து கொடுக்கிற வரையிலும் அவள் விடவில்லை. அடுத்த நாள் காலையில் சௌந்தரம் ஒட்டியானத்தை கடை தெருவுக்கு எடுத்து கொண்டு போய் வேறொரு நகை கடையில் அதை விற்றான். வழக்கம் போல கூலியை குறைத்து கொண்டு தங்க விலைக்கு எடுத்துக்கொண்டார்கள். அதிர்ஷ்டவசமாக அந்த 10 நாளில் பவுன் விலை 3 ரூபாய்க்கு மேல் உயர்ந்திருந்தது. ஆகையால் ஒட்டியானத்துக்கு கொடுத்த பணம் அப்படியே திரும்பி வந்துவிட்டது. மேனேஜிங் டைரக்டரிடம் கொண்டு போய் 1500 ரூபாயும் வைத்து சௌந்தரம் விஷயங்களை சொன்னபோது அவர் ஆச்சரியத்தினால் பிரமித்து போனார். நல்ல வேளை, இன்றைக்கே கொண்டு வந்து கொடுத்தாய், நாளைக்கு டூ லேட் ஆகி போயிருக்கும் என்றார். அவனை மன்னித்து விடுவதாகவும் அவன் மேல் வழக்கு தொடுப்பதில்லை என்றும் வாக்கும் கொடுத்தார். இவ்வளவு சுலபமாக காரியம் நடந்துவிடும் என்று சௌந்தரம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆகவே கொஞ்சம் தைரியமடைந்து, சார், தயவு செய்து அந்த சிஐடி காரனை உடனே போகச் சொல்லிவிடுங்கள். அவன் முழித்து பார்த்து கொண்டே இருந்தால் ஒரு வேளையும் ஓட மாட்டேன் என்கிறது என்றான் பரிதாபமாக. மேனேஜிங் டைரக்டரின் புருவம் மறுபடியும் ஆச்சரியத்தினால் நெறிந்தன. எந்த சிஐடியை சொல்கிறாய் என்று ஒன்றும் தெரியாதவர் போல கேட்டார். எதிர் ஹோட்டல் மாடியில் இருக்கிறவனைத்தான் சார். அவன் முகத்தை நினைத்து கொண்டால் ராத்திரியில் தூக்கமே வரமாட்டேன் என்கிறது என்றான் சௌந்தரம். மேனேஜிங் டைரக்டர் மூக்கிலே விரலை வைத்து தம்முடைய ஆச்சரியத்தை தெரியப்படுத்தினார். பலே கெட்டிக்காரன் நீ.
சிஐடி போட்டிருக்கிறதை கூட கண்டுபிடித்து விட்டாயே. இன்றைக்கு ஒரு நாள் தான் அவன் இருப்பான், நாளைக்கெல்லாம் வரமாட்டான் என்றார். ரொம்ப வந்தனம், கவுண்டருக்கு போகிறேன் சார் என்றான் சௌந்தரம். இவ்வளவு புத்திசாலி இந்த சின்ன வேலையில் இருக்கக்கூடாது. கூடிய சீக்கிரம் உன்னை ஒரு கிளை ஆபீஸ் ஏஜென்ட்டாக போடுகிறேன் என்ன என்றார் ராவ் சாஹிப் சகஸ்ரநாமம். சௌந்தரம் மிக்க உற்சாகத்துடன் கீழே சென்றான். அன்று நிம்மதியாக வேலை பார்த்தான். சிஐடி காரனையோ அவனுடைய கழுகு பார்வையையோ கொஞ்சம் கூட லட்சியமே செய்யவில்லை. சாயங்காலம் வீட்டுக்கு போனதும் தங்கத்திடம் எல்லா விபரங்களையும் சொன்னான். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக 2 பேரும் ஒரு ஹிந்தி டாக்கிக்கு போய்விட்டு வந்தார்கள். ஹிந்தி டாக்கியில் ஒரு சௌகரியம் உண்டு. திரையில் பேசுகிறது என்னமோ இவர்களுக்கு தெரியாது. இவர்கள் பாட்டுக்கு தங்கள் சமாச்சாரம் பேசிக் கொண்டிருக்கலாம் அல்லவா? ராத்திரி 2 பேரும் வெகு நேரம் வரையில் பேசிக் கொண்டிருந்தாலும் பிறகு நிம்மதியாக தூங்கினார்கள். மறுதினம் காலையில் அடுத்த வீட்டு ஐயாசாமி ஐயர் கையில் காலை தினசரி பத்திரிகையுடன் அவசரமாக வந்தார். என்ன மிஸ்டர் சௌந்தரம், கடைசியில் கல்லை தூக்கி போட்டு விட்டீர்களே என்று அங்கலாய்த்து கொண்டே வந்தார். சௌந்தரம் ஒன்றும் புரியாமல் என்ன என்ன என்று பரபரப்புடன் கேட்டான். உங்களுக்கு தெரியாதா என்ன? குபேரா பேங்க்கு கோவிந்தா ஆகிவிட்டதாமே. சகஸ்ரநாமம் எல்லோருக்கும் பெரிய நாமத்தை போட்டுவிட்டு போய்விட்டானாமே என்று சொல்லி பத்திரிகையை கொடுத்தார். சௌந்தரம் அளவில்லாத திகைப்புடன் பத்திரிகையை வாங்கி படித்தான். அதில் பின்வரும் செய்தி கட்டம் கட்டி பெரிய எழுத்தில் போட்டிருந்தது. குபேரா பேங்க்கு சில நாளைக்கு முன் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது நேயர்களுக்கு தெரியும். அந்த பரபரப்பு ஒரு வாரமாக அடங்கி இருந்தது. பேங்க்குக்கு நெருக்கடி தீர்ந்துவிட்டது என்று எல்லோரும் எண்ணியிருந்த சமயத்தில் திடுக்கிடும்படியான சம்பவங்கள் நேற்று இரவு நடந்திருந்தன. குபேரா பேங்கின் மேனேஜிங் டைரக்டர் ராவ் சாஹிப் சகஸ்ரநாமம் நேற்று இரவு எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் வைத்து கைது செய்யப்பட்டார். பேங்கின் கையிருப்பிலிருந்து அவர் ஏராளமான தொகைகளை கையாடி இருப்பதாக தெரிந்தது. சில நாளாக ரகசிய போலீசார் அவரை கண்காணித்து வந்தனர். நேற்று இரவு கைது செய்யப்பட்ட போது அவர் வசம் சுமார் 2 லட்சம் ரூபாய் பெருமான சவரன்களும் தங்க நகைகளும் இருந்தன என்று தெரிகிறது. முந்தைய 2 தினங்களில் அவர் மார்க்கெட்டில் ஏராளமாக சவரன்கள் வாங்கி சேகரித்திருந்தாராம். அவர் மதுரைக்கு டிக்கெட் வாங்கியிருந்த போதிலும் உண்மையில் புதுச்சேரிக்கு போக உத்தேசித்திருந்தார் என்று தெரிகிறது. அவரை நல்ல சமயத்தில் கைது செய்த சிஐடி போலீசாரின் சாமர்த்தியம் பெரிதும் பாராட்டப்படுகிறது. இதை படித்ததும் சவுந்தரராஜன் சுமார் 1/4 மணி நேரம் வரையிலும் ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்திருந்தான். யோசிக்க யோசிக்க அவனுக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக தெரிய வந்தன. சிஐடி காரன் பேங்கை காவல் புரிந்ததெல்லாம் தனக்காக அல்ல, மேனேஜிங் டைரக்டருக்காகத்தான். தான் ஒட்டியானம் வாங்கிய நகைக்கடையில் மேனேஜிங் டைரக்டர் சவரன் வாங்கி குவித்திருக்க வேண்டும். அவர் அங்கே என்ன செய்தார் என்றுதான் சிஐடி காரன் விசாரித்திருக்க வேண்டும். தான் போன போது தனக்கு ஒரு ஆபத்தும் ஏற்பட்டிருக்கவில்லை. பணம் திருப்பி கொடுத்திருக்க வேண்டியதே இல்லை. வீண் பயம், வீண் நஷ்டம். அவனுடைய மனம் ஒருவாறு தெளிவடைந்ததும் உள்ளே போய் தங்கத்தை கூப்பிட்டு விஷயத்தை சொன்னான். அவளும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாள். நாம் பயப்பட்டது எல்லாம் வீண் என்று சௌந்தரம் சொன்னபோது அவனுடைய மனதில் இருந்ததை தெரிந்து கொண்ட தங்கம், நல்ல வேளை, நேற்றைக்கே ஒட்டியானத்தை விற்று பணத்தை கொடுத்து தொலைத்தீர்களே. இல்லாமற் போனால் அது நம் தலையில் எப்போதும் ஒரு பெரிய பாரமா இருக்கும் என்றாள். இதற்கு என்ன பதில் சொல்வதென்று சௌந்தரத்திற்கு தெரியவில்லை. சற்று நேரம் கழித்து திடீரென்று, தங்கம், இதில் இன்னொரு சங்கடம் இருக்கிறதே. பேங்கை மூடிவிட்டபடியால் எனக்கு வேலை போய்விட்டதே என்று கவலையுடன் கூறினான். வேலைதானே போச்சு, போனால் போகட்டும். நீங்கள் போகாமல் இருக்கிறீர்களே, அதுவே எனக்கு போதும் என்றாள் தங்கம் பெருமூச்சுடன். சவுந்தரராஜன் வேறொன்றும் சொல்ல தோன்றாமல், என் தங்கமே என்றான் தன் மனைவியை பார்த்து. முற்றும். அமரர் கல்கியின் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.